ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு பொட்டேட்டோ லேபுடைய 11th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கு ஃபைனல் எபிசோட் வந்துடும், மறக்காம பார்த்துடுங்க. ஹீரோயின் மனசு உடைஞ்சு போயிட்டு இருக்கா. ஹீரோவால எதுவுமே சொல்ல முடியல, அப்படியே அழுதுட்டு நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு போனோடனே பயங்கரமா அழுகுறா. இவன் தான் நம்மளுக்கு எல்லாமே பண்ணினானா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அவன் கொடுத்த திங்ஸ் மொத்தத்தையும் எடுத்து குப்பை டப்பால போட்டுடுறா. அப்படியே அந்த டெடிபியரை கூட்டிட்டு போய் வெளியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் மனசு கேட்கல. அப்படியே டெடிபியரை போட்டுட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. என் லைஃப்ல மட்டும் எதுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட இருந்த எல்லா நினைவுகளும் நம்ம ஹீரோயின் அப்படியே நினைச்சு பார்க்குறா. கல்ல ஓஜி வந்துட்டு ஒரு திங்ஸ் கேட்குறா. ஹீரோயின் எனக்கு தெரியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு பேய் பிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கா. இங்கே ஓஜிக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. காலையில நம்ம ஹீரோயின் 2 பேரும் ஆஃபீஸில் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ கையை பிடிக்க நம்ம ஹீரோயின் தட்டி விட்டுட்டு அப்படியே முறைச்சு பார்த்துட்டு போறா. நம்ம ஹீரோக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஆஃபீஸ்க்கு போனா நம்ம ஹீரோயினோட வேலை செய்யற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோயினை ரொம்ப ஸ்பெஷலா ட்ரீட் பண்றாங்க. அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லாருக்கும் என்ன ஆச்சு, இன்னைக்கு வினோதமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. கரெக்டாக இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து சென்ட் பாட்டில் கொடுக்குறாரு. இதோட ஸ்மெல் வந்து உனக்கு பீஸ்ஃபுல் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஸ்பெஷலாக யாரும் ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக கத்தி விட்டுறா. இங்கே பூ வெளியே கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, இது மாதிரி ஃபாரினில் நிறைய பொட்டேட்டோ ரீசர்ச் பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு நீ வந்து ஜாயின் பண்ணி வேலை செஞ்சுக்கோ, இது மாதிரி நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அந்த கம்பெனிஸ் எல்லாம், அப்ராட் போ அப்படின்னு சொல்கிறப்போ வேண்டாம், நான் இங்கேயே இருப்பேன், எனக்கு இந்த வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, அடிக்கடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, உங்களோட என்ஜாய் பண்ணுறது, இதுதான் என்னோட லைஃப் அப்படின்னு சொல்கிறப்போ சரி பார்த்துக்கோமா, அதுக்கு மேலே உன் விருப்பம்னு சொல்லிட்டு பூ போயிடுறாரு. இங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே சாப்பிட போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஹீரோ நிற்கிறான். நம்ம ஹீரோயினை ஏக்கமாக பார்க்குறான். ஹீரோயினும் திரும்பி பார்க்குறப்ப நம்ம ஹீரோ வந்து சாப்பிடாம வெளியே எங்கேயோ போயிட்டு இருக்கான். அவன் வெளியே போய் ஃபுட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்போ அங்கே வேலை செய்கிற ஆட்கள்லாம் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நில்லு, உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா நீ வந்து ஹீரோயினை வேலை விட்டு தூக்குவ, அவ உன்னோட ஃபியான்சியும் கூட, அவ எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வேலை செய்வா, உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், வாயை மூடுங்க, அவன் என் ஃபியான்சியே கிடையாது, 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, இனிமே எங்க 2 பேரை சேர்த்து வச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோனே இவங்க எல்லாரும் ஃபோன் எடுத்து குரூப்பா வந்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுறாங்க. 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த பொட்டேட்டோ லேப்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஒருத்தர் கூப்பிடுறாரு, நீ நல்லா தானமா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எதுவும் சொல்லாதன்னு சொல்லிட்டு இங்க சிக்னல் காமிக்கிறா மாயா. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றப்போ இங்க ஹீரோயினுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோவை பார்க்க வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ வந்து நம்ம 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லியிருப்ப, ஆல்ரெடி நான் வந்து வேலையை விட்டு போக போறேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. அந்த ரூமர்ஸே நான் கண்டும் காணாம வந்து அப்படியே நான் சமாளிச்சு நார்மலா இருக்க மாதிரி ஓட்டிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்குறப்போ வேற என்னதான் நான் செய்ய சொல்ற, உன்னையும் என்னையும் வச்சு சேர்த்து பேசுறப்போ நீ வருத்தப்படுவ, அதனால தான் நான் அப்படி சொன்னேன், தயவு செய்து நீ நிப்பாட்டு. அப்பவும் சரி இப்பவும் சரி என் லைஃபே தலைகீழ மாத்த பிறந்து வந்தவன் தான் நீயா இருக்கன்னு நினைக்கிறேன், தயவு செய்து போயிடு அப்படின்னு சொல்றப்போ சரி நான் என்னதான் செய்யட்டும் நீயே சொல்லு, நீ சொல்ற மாதிரியே நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ஹீரோயின் சொல்றா, இனிமே என் கண்ணு முன்னாடி கூட நீ வராத, முடிஞ்ச அளவுக்கு என் கண்ணை விட்டு நீ ஹைடாரு அப்படின்னு சொல்றப்போ சரி இனிமே உன்னை வருத்தப்படுற மாதிரி நான் எந்த செயலுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி அதுபடி நீ நடந்துக்கிட்டா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்பிடுறா. இங்க ஓஜி வந்து நம்மளோட ஹீரோயின் ரூம்ல வந்து ஏதோ தப்பா இருக்கேன்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. அப்படியே கீ வந்து குப்பை டப்பால போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க போட்டோஸ், அவங்க கொடுத்த திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே குப்பை டப்பால போட்டு வச்சிருக்கா. இவங்க வந்து ஹீரோயினை கம்ஃபர்டபுள் படுத்தணும்னு ஹாட் சிம்பிள் காமிக்கிறாங்க. அவ சொல்றா, எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு கம்ஃபர்டபுள் ஒன்றும் படுத்த வேணாம், எனக்கும் அவனுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இங்க ஓஜி நான் உன்கிட்ட வந்து பேசலாமா அப்படின்னு சொல்றப்போ உள்ள வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிடுறா. என்னடி ஆச்சு, எல்லா பசங்களும் உன்னை பிரேக்கப் பண்றது மட்டும் தான் வேலையா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ ஹீரோயின் சொல்றா, இல்லடி இந்த தடவை நான் தாண்டி பிரேக்கப் பண்ணேன், என்ன யாருமே பிரேக்கப் பண்ணல, 6 வருஷத்துக்கு முன்னாடி உஹான் கம்பெனில என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, அது எப்படி நான் மறக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்றப்போ உனக்கு இதுக்கெல்லாம் காரணம் வேறு யாரும் இல்லடி, சோபேக் தான், அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ இது மாதிரி என்னை தூக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, யாரு என்னன்னே தெரியாம அவங்க சொன்ன டாஸ்க் படி என்னை வேலையை விட்டு தூக்கியிருக்கான். இருக்கிறதுலே என்ன ஒரு கொடுமைனா, யார் என்னை வேலையை விட்டு தூக்குனாங்களோ அவனையும் நான் லவ் பண்ணுவேன், அதுதான் கருமான்னு சொல்லுவாங்கடி, கடைசியில் எப்படி வந்து நின்றுக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறா. சோபேக்க தான் காட்டுறாங்க. அவன் ஹீரோயின் கண்ணு முன்னாடி வராதுன்னு சொல்லியிருப்பா இல்லையா, அதனால நம்ம சியோலுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறான். கொஞ்ச நாளைக்கு காலையில் பார்த்தா ஹீரோயினுக்கு ஏதோ ரொம்ப உடம்பு முடியல போல இருக்கு. தம்பி ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணிட்டு இருக்கான். இங்கே வந்து உஹான் கம்பெனி தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ உள்ளே வந்தோடனே இங்கே நம்ம பார்க்குக்கு ஷாக்கு, என்னடா திடுதிப்புன்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கான். என்ன விஷயமா வந்திருக்குன்னு சொல்லி கேட்குறப்போ சும்மா தான் வந்தேன்னு சொல்லிட்டு போகிறப்போ இங்கே பார்க்குக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுது, என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணையில் நம்ம ஹீரோயின் எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறா. என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, என்னாச்சு உன் குரலே ஒரு மாதிரியா இருக்கு, உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, ஆமாடா என்னன்னு சொல்லி தொலை, எனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறப்போ, சரி உன் உடம்பு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ, உன் அக்கறையெல்லாம் தேவையில்லை, ஃபோனை வைடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வச்சிடறா. இங்கே சோபேக் பார்த்தா இது வரைக்கும் அவன் யார் யாரெல்லாம் வேலையை விட்டு தூக்குனானோ எல்லாருடைய அந்த ரெஸ்யூம் ஃபுல்லாத்தையும்
எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் அவன்கிட்ட எப்படி கெஞ்சிருப்பாங்க, எப்படி ஷாக் ஆயிருப்பாங்க. எங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, எவ்வளவோ கெஞ்சிருப்பாங்க. இப்ப ஹீரோயின வேலைய விட்டு தூக்குனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸே ஆகுது. அவங்களோட பெயின் எப்படி இருக்கும், அவங்க லைஃப்ல அவங்க எவ்வளோ ப்ராப்ளத்த வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இதனாலன்னு சொல்லிட்டு. பார்க் வந்து சொல்றான், 2 பேரும் நல்ல ஜோடி தான். அங்க உன் லவ்வர் பெட்ல படுத்த படுக்கையா கிடக்குறா, உடம்பு சரியில்லாம. இங்க நீ கூலா வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ற அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோ கிளம்பி நம்ம ஹீரோயின பார்க்கறதுக்காக வந்துடுறான். கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அவளுக்கு ஸ்டொமக் அப்செட்ன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா வந்து கீ வரான். அப்புறம் வந்து ஹீரோ கீட்ட குடுத்துடுறான். இங்க வந்து நம்ம கீ எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு ஓஜிட்ட கேட்டா, "இது மாரி மீனையும், பைனாப்பிளையும் போட்டு சூப்பு பண்ண போறேன்னு சொல்றப்ப, எங்க அக்காவ சாவடிச்சுடாதடின்னு" சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின், "நான் வெளிய போய் காத்து வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கப்போ, "அக்கா இத சாப்பிட்டுட்டு போ" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயினுக்கு வந்து அது பரிச்சயமான ஒரு ஸ்மெல்லா இருக்கு. அத பார்த்தோனே அப்படியே புடுங்கி கொண்டு போய் ஹீரோ தான் குடுத்தான்றது தெரிஞ்சிருச்சு. இங்க ஹீரோ வீட்டு கதவ தட்டி, "ஏய் எதுக்காக இந்த மாரி எனக்கு சாப்பாடு குடுக்குற? இப்படி எக்ஸ்பென்சிவான சாப்பாடு குடுத்தா மனசு மாரி நான் உன்ன மன்னிப்பேன்னு சொல்லி நினைக்கிறியா? அத மாரி கீழ்த்தனமான பொண்ணு கிடையாது இந்த கிமியான். என் மேல எதுக்குடா உனக்கு அக்கறை புதுசா வந்திருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஹீரோக்கு இங்க பயங்கர கோவம் வந்துடுது. யாரோ சொல்லி உனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கு. நீ எப்படி இருக்கன்னு கூட எனக்கு தெரியல. அது கேட்க கூட என்னால முடியாதப்போ, என் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு உனக்கு புரியவே இல்ல. இத நீ சாப்பிட்டாலும் சரி, யாருக்காவது குடுத்தாலும் சரி, அத பத்தி எனக்கு பிரச்சனையே இல்ல. நான் திரும்ப வாங்கிக்க மாட்டேன். அது உன்னோட இஷ்டம். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா சொல்லிட்டு போயிடுறான். இங்க நம்ம ஓஜி வந்து ஹீரோயினுக்கு டேப்லெட்ஸ்லாம் குடுத்துட்டு இருக்கா. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கப்போ, இங்க ஓஜி சொல்றா, "நான் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டேன்டி. உன் ஃபர்ஸ்ட் லவ் பிரேக் ஆறதுக்கு நானும் ஒரு காரணம் தான்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஃப்ளாஷ்பேக்ல போகுது. நம்ம ஓஜி இந்த மாரி ஒரு ஸ்டோருக்கு போயிட்டு இருக்கா. அங்க பார்த்தா நம்மளுடைய சோபேக் உட்காந்துட்டு, "இந்த மாரி பிரைட் ரெடி ஆயிட்டு இருக்காங்க ரூம்ல" அப்படின்ற மாரி சொல்றப்போ, "யாருடா பிரைடுன்னு?" சொல்லிட்டு இவன கூட்டிட்டு போறா. ரூம்ல கூட்டிட்டு போய் பயங்கரமா கத்த, சோபேக் முட்டி போட்டு, "தயவு செய்து கத்தாத. நான் வேற பொண்ண லவ் பண்றேன். அவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இத மட்டும் ஹீரோயின்ட்ட சொல்லிறாதப்பான்னு" சொல்லி ரொம்ப கெஞ்சியிருப்பான். என் ஃப்ரெண்ட நீ ஏமாத்திட்டியேன்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா திட்டியிருப்பா. அப்பயே எனக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்ல. அதுக்கப்புறம் சோபேக்கும் உன்னையும் தேவையில்லாம சேர்த்து வச்சு பேசி உன் லைஃபே நான் கொலாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றப்போ, "விடுடி. நீ ஏன் வருத்தப்படுற? என்ன விட்டுட்டு போனதுக்கு அவனே வந்து ஃபீல் பண்ணல. நீ எக்காரணத்துக்கு கொண்டு இதுக்கு வந்து காரணமாக மாட்டேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டா நம்ம கீக்கு ஒரே அழகியா வருது. இங்க சோபேக்க பார்க்கறதுக்கு ஹீஜி வந்திருக்கா. "எதுக்காகடா என் கால்ல நீ அட்டெண்ட் பண்ணல? நீ அட்டெண்ட் பண்ணாதனால நீ உயிரோட இருக்கியா? செத்துட்டியான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போக தான் வந்தேன். தயவு செய்து என் கூட டின்னர் சாப்பிட வாடா" அப்படின்னு சொன்னா, "நான் அதுக்கெல்லாம் வரல. இன்னொன்னு என்ன, நான் பிஸியா இருக்கனால கால் அட்டெண்ட் பண்ணல. இப்ப நீ கிளம்புறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "சரி நீ வரலன்னா என்ன, நான் பக்கத்து வீட்டு கிமியான்ட்ட போய் நான் டின்னர் சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பிட்டு இருக்கா. "அம்மா நில்லுமா தாயே, நீ பண்ணி வச்ச காரியமெல்லாம் போதும். தயவு செய்து வா" அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட கூட்டிட்டு போறான். 2 பேரும் சாப்பிட வந்துடுறாங்க. சோபேக் கேட்குறான், "ஏய் உன் ஹஸ்பண்டுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது. உனக்கு வந்து தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "ஆமா எனக்கு தெரியும்னு" சொல்லிட்டு இவ கண்ண அசைக்கிறா. "நீ இப்படி பண்ணுனா ஒருத்தவங்க ஹர்ட் ஆவாங்கன்றது உனக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு அவன வற்புறுத்தி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "எனக்கு என் காதல் தான் முக்கியமா தெரிஞ்சுச்சு. அவன் மேல நான் வச்சிருந்தது ஒரிஜினலான காதல். அவன் கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றப்ப எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் எப்பயோ சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவன நான் தான் தேடி வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்க 2 பேத்துக்குள்ள காதல் ஒர்க் அவுட் ஆச்சு. அதோட வந்து நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம். ஆனா கர்மா எங்க லைஃபையே வந்து பிரிச்சிடுச்சு. நான் அதுக்கு தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனா என் காதல என்னைக்கும் நான் விடவே மாட்டேன். துரத்தி பிடிச்சுக்கிட்டே இருப்பேன். அவன் எனக்கு வந்து முழுசா கிடைக்கிற வரைக்கும், அவன் உண்மையா என்ன லவ் பண்ற வரைக்கும் அவன கண்டிப்பா நான் விட மாட்டேன். உண்மையா லவ் பண்ணா அதுக்கான அர்த்தம் என்னன்றது தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹிஜி சொல்லிட்டு போறா. இங்க வந்து நம்மளோட ஹிஜி போறப்போ, "இனிமே கால் அட்டெண்ட் பண்ணலனா கண்டிப்பா உன்ன தேடி வந்துருவேன்டா" அப்படின்னு சொல்றப்போ, "ஒண்ணும் பயப்படாதம்மா, உன் கால கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹிஜி போயிட்டு இருக்கையில, அவளோட வெட்டிங் ரிங்க பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. அந்த பொண்ணு உண்மையா தான் வந்து பார்க்க லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா போல இருக்கு. ஹீரோ வந்து ஊர் தலைவர் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். "இதெல்லாம் சமைச்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். அத காட்டல. அப்படியே குடுத்துட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இங்க வந்து பொட்டேட்டோ வந்து எல்லாரும் அறுவடை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃபீஸ்ல போயிட்டு, "என்னதான் பிரச்சனை என்கிட்ட சொல்லி தொலைங்களேன்" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கப்போ, அங்க இருக்க ஒரு எம்ப்ளாயி சொல்றாரு, "பொட்டேட்டோ வைக்கிற ஃப்ரோசன் ஸ்டோர் வந்து கிடைக்கவே இல்லம்மா. அவங்க ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க" அப்படின்னு சொல்றப்போ, போர் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. "பொட்டேட்டோ எல்லாம் வீணா போயிடுமே. இப்ப என்ன செய்றது?" அப்படின்னு சொல்றப்போ, இங்க சோபேக் சொல்றான், "நான் தானே சிஇஓ. நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். இங்க வந்து பழைய பொட்டேட்டோ ஃபுல்லாமே சேல்ஸ்க்கு குடுத்துட்டு, புதுசெல்லாம் உள்ள வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொட்டேட்டோவ இடமாத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின வந்து "இந்த மாரி அதிகமா வெயிட் தூக்காதம்மான்னு" சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, ஹீரோ கிட்ட கண்ண காமிக்கிறான், "நீ பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்றான், "நீ வெயிட்லாம் அதிகமா தூக்காதன்னு" சொல்றப்போ, "என்ன உனக்கு என்ன புதுசா என் மேல அக்கறை வேற வந்திருக்கா?
இருக்கா, நீ எதுக்குடா இங்க நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுல நினைச்சிட்டு போறப்போ, அங்க இருக்க ஒரு ஏணி வந்து நம்ம ஹீரோயின் மேல விழுகுது. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின தள்ளி விட்டுட்டு அவன் விழுந்துடுறான். அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டுருது. இந்த சத்தத்த கேட்டு எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. ஹீரோ மண்டையிலேருந்து ரத்தம் வருது. ஹீரோ வந்தோனே, "உனக்கு எதுவும் ஆகலையே?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்த்துட்டு இருக்கான். எல்லாருக்கும் வந்து இவங்க லவ் பண்றது வந்து திரும்ப கன்ஃபார்ம் ஆகுது. ஹீரோயின் திட்டுறா, "ஏணி கீழ விழுக வருதுடா, தள்ளி தான் போவாங்க. யாராவது இப்படி அடிபடுவாங்களா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, "என் மேல தான் ஏணி விழுகுதுன்னா, உனக்கு எதுக்குடா என் மேல அக்கறை?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "நான் எப்படி அக்கறைப்படாம இருப்பேன்? நீ வந்து என்னோட ஆளாச்சே. நீ என்ன வேணா சொல்லுடி. நான் உன்ன எப்பயுமே புரொடெக்ட் பண்ண தான் செய்வேன்." அப்படின்னு ஹீரோ ரொம்ப தரோவா சொல்றான். ஏன்னா நம்ம ஹிஜி பேசினதெல்லாம் அவன் மனச மாத்திருக்கும். இப்படியே வந்து எல்லாரும் வாங்க வெளிய போயிடலாம் அப்படின்னு சொல்லி சிக்னல் காட்டுறாங்க. அப்படியே அந்த ஃப்ரோசன் ரூமையும் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் கத்துறா, "நாங்க உள்ள இருக்கோம்." அப்படின்னு சொல்றப்போ ஹீரோ சொல்றான், "இவங்க வந்து நம்மள ஒரு காரணமா தான் விட்டுட்டு போயிருக்காங்க. அங்க பாரு." அப்படின்னு சொன்னோனே, அங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கு. அத பார்த்த ஹீரோயின், "என்னால்லாம் போட முடியாது. நீ ப்ளீட் ஆயிட்டே இருந்தா சீக்கிரம் செத்து போயிருவ. ஒழுங்கு மரியாதையா கதவ தொறக்கிற வழிய பாரு." அப்படின்னு சொல்றப்போ, "இன்னும் 1 மணி நேரம் ஆகும் அவங்க வர்றதுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மூலையில போய் நிக்கிறா. இங்க ஹீரோவுக்கு ப்ளீட் ஆறத பார்த்து மனசு கேட்கல. இந்த கருமம் பிடிச்ச மனச என்னத்த சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தவன் வலிக்குது அப்படின்னு சொல்றப்போ, "நீ என்ன குழந்தையா கத்துறதுக்கு கம்முனு இரு" அப்படின்னு சொல்லி இவ திட்டிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், "இது மாரி என்ன மன்னிச்சுடு. இன்னொரு சான்ஸ் மட்டும் எனக்கு குடு உன் லைஃப்ல. எனக்கு நீ வேணும்" அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோயின் பதட்டமாயி அப்படியே கிளம்ப பார்க்குறா. ஹீரோ கைய பிடிக்கிறான். கண் கலங்கி நம்ம ஹீரோயின பார்க்குறான். ஹீரோயின் சொல்றா, "நான் உன்ன பிரேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கல. ஆனா நீ தான் இத ஆரம்பிச்சு வச்ச" அப்படின்னு சொல்றதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் வந்து சில ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தான் வந்து அந்த ஊர் தலைவர்கிட்ட குடுத்து செய்ய சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு குடுத்து விட்டுருப்பான். நம்ம ஹீரோயின் ஹீரோ மேல இருக்க காண்டெல்லாம் அந்த பொம்மையில காட்டிட்டு, அப்படியே குப்பை டப்பால போய் அந்த சென்ட் பாட்டிலு, அவங்க ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பா. போட்ட நைட்டே போய் தேடி எடுத்திருப்பா. ஏன்னா ஹீரோ மேல அந்த அளவுக்கு லவ். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.